இங்க ஒருத்தனை சாவடிக்க அவன் லவ்வர் சாத்தான்களோட அரசனை அடைச்சு வச்சிருக்கிற ஒரு சிலையை கொடுத்து அனுப்புறான். அது தெரியாத அவனும் அந்த சாத்தானை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அதனால கொஞ்ச நேரத்திலேயே அவனோட உடம்புக்குள்ள அந்த சாத்தான் வந்து ட்ரெயின்ல இருக்கிற எல்லாருமே சாவடிக்க பாக்குது. இதனால ஒரு நன் கூட சேர்ந்து சில பேர் அந்த சாத்தானை மொத்தமா அழிக்க அந்த சிலை எங்க இருக்குன்னு ட்ரெயின்குள்ள பிரிஞ்சு போய் தர்றாங்க. அப்போ ஒரு மொட்டை தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள மாட்டிக்கிறான். அதனால சாத்தான் அவனை சாவடிக்க விண்டோல இருக்க கண்ணாடியெல்லாம் உடைச்சி அந்த உடஞ்ச கண்ணாடியை வச்சு அவனை சாவடிக்க பாக்குது. ஆனா அதுல இருந்து இவன் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகுறான். அதுக்கப்புறம் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள சாவடிக்க லைட் எரியற பூச்சி அனுப்புறான். ஆனா அது அங்கிருந்து ஒரு லேடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்களோட வாயில இருந்து நிறைய லைட் பூச்சியை வர வைக்குது. அப்ப அந்த பூச்சிங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு 3 பேர் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அவங்க கூட இருந்த ஒரு சின்ன பொண்ணை மட்டும் அந்த லேடி புடிச்சுக்கிட்டு அங்க இருந்து சடனா மறைஞ்சு போயிடுறா. இதனால எல்லாரும் நன் கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க அந்த சின்ன பொண்ணை சாவடிக்க அந்த லேடி உடஞ்ச கிளாஸை வச்சு குத்த வரும்போது மத்த எல்லாரும் அவளை தடுக்கிறாங்க. அப்ப அந்த நன்னு சாத்தானை விரட்டுறதுக்கான மந்திரம் சொல்லிட்டு இருக்கும் போது சடனா சாத்தான் அங்க இருந்து போயிடுது. ஏன்னா அந்த சிலையை வேற ஒருத்தன் கண்டுபிடிச்சிருப்பான். அதனால அந்த சிலையை எடுத்தவனை அடிச்சு கொடூரமா சாவடிக்குது. அதுக்கப்புறம் அந்த நன்னு எல்லாரையுமே சேஃபா இருக்க சொல்லிட்டு அவன் மட்டும் தனியா சாத்தான் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சண்டை போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சடனா அங்க வந்த மொட்டை நன்னுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சிட்டு அந்த ஆளை புடிச்சுக்கிட்டு கீழே விழுறான். இதனால அவன் உடம்புல இருந்த சாத்தான் இப்ப அந்த மொட்டை உடம்புக்குள்ள போகுது. ஆனா அந்த மொட்டை சாத்தானை வெளியே வர விடாம கண்ட்ரோல் பண்றான். இதுதான் டைம்னு அந்த நன்னு உடஞ்ச கிளாஸ் பீஸால அந்த மொட்டையை குத்துறா. அதுக்கப்புறம் அந்த சிலையை எடுத்து அந்த கிளாஸ் பீஸ்ல வைனை ஊத்தி அந்த சிலையிலேயே குத்துறா. இதனால அந்த சாத்தான் கூட சேர்ந்து அந்த மொட்டையும் சாவறான். இப்படியே அந்த நன்னு எல்லாருமே காப்பாத்திடுறான்.